பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, நீ ஒரு முக்கியமான பிரார்த்தனையை என் முன் தினமும் வைத்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய அந்த மிக முக்கியமான பிரார்த்தனை இன்னும் ஒரே மாதத்தில் நிறைவேறப் போகிறது. நீ நன்றாக இருக்கப் போகிறாய் குழந்தையே. இது உன் அன்னையான மீனாட்சி தாயின் வாக்கு. உன் மனம் இருப்பதை கொண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலை பாய்ந்து கொண்டு இருக்கிறது. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதற்கெடுத்தாலும் உனக்கு பயம். உன்னை ஒருவன் அவதூறாக பேசுகிறான் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதை கண்டு அவனுக்கு பயம். அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தமில்லை. அவனுக்கு தெரியாதல்லவா நீ ஜெயித்து கொண்டு இருக்கிறாய் என்று. எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராதே. அதை எதிர்கொள்ள முயற்சி செய். இறுதியில் ஜெயிக்கப் போவது நீயாகத்தான் இருப்பாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் பொன் போன்றது. அதை தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்துவிடு. உனக்காகவே அவதரித்தவள் உன் அன்னையான நான். உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காகவே பாடுபட்டு கொண்டு இருக்கிறேன். தயவு செய்து நான் உன்னோடு இருப்பதை நீ உணர்ந்து கொள். நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டு இருப்பதை உணர்ந்து கொள் தங்கமே. உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? ஆனால் நீயோ என்னை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு இருக்கிறாய். சண்டை சச்சரவுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்காது. சரியான நேரத்தில் நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இன்றும் உன்னை வழி நடத்தி கொண்டு நான் இருக்கிறேன். அதை நீ புரிந்து கொள். அப்போது நான் இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாய். உன் அன்புக்காக உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். யார் மீதும் தப்பு இல்லை. காலத்தின் கட்டாயம். நீ அனுபவிக்க வேண்டும் என்ற கட்டாயம். அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்கிவிட நினைத்து விடாதே. உனக்கும் அவர்களுக்கும் பிறகு என்ன வித்தியாசம் இருக்கிறது சொல்? இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு. விரும்பிய வாழ்க்கையை நான் உனக்கு அளிப்பேன். உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன். நான் இருக்கும் இடத்தில் எவரையுமே நெருங்க விடமாட்டேன். நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினம்தான். ஆனால் முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என் பிள்ளையே, நீ அறிந்தோ அறியாமலோ யாரிடமாவது கடும் சொற்களை பேசியிருந்தால், அவர்கள் மனம் காயப்படும்படி நடந்து இருந்தால் அவர்களிடம் மனதுக்குள் மன்னிப்பு கேட்டுக்கொள். அது ஒரு கர்மாவாக உன்னை பின்தொடர்கிறது. மனம், வாக்கு, செயல் இந்த மூன்றுமே கர்மாவை தரவல்லது. அதை நீ உபயோகப்படுத்தும் போது கவனமாக இருக்க வேண்டும். என்னை வந்தடைந்த பிறகு உன் வினைகள் குறைவதற்கே உன்னை நான் வழி நடத்துகிறேன். வினைகளை சேர்த்து கொள்ளாதே. நீ வினைகளை குறைத்து கொண்டு வா. நீ இழந்தவற்றில் நியாயமாக உன்னிடம் வந்து சேர வேண்டிய அனைத்தும் நிச்சயம் வந்து சேரும். செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்று செய்வதை தெளிவோடு செய்வதே சிறந்தது. தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவம்தான் வெற்றிக்கான வழி. மனதை அமைதியாக்கி கண்களை மூடி உன் வாழ்க்கையை நீ நினைத்துப்பார். இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரமில்லை. ஒரு நாள் எல்லாமே வெற்றிடம்தான். அப்படி இருக்கையில் நீ ஏன் இதற்கு போய் உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்கிறாய்? ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே, இது நடக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உனக்கு எது வேண்டுமோ, எந்த லட்சியத்தை நீ அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு. ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும். அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே குழந்தையே. இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும். அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை. நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்து கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும். புது வழி உனக்கு பிறந்து விட்டது. நீ போராடும் பிரச்சனை நன்மையில் முடியும். மிகப்பெரிய மகிழ்ச்சி உனக்கு காத்திருக்கிறது. இன்ப நிலை நீங்கி துன்பச் சுமையை சுமக்கிறாயே,
அனுபவிக்க இன்னும் என்ன இருக்கிறது என்ற அளவில் துன்பத்தின் எல்லை வரை சென்றுவிட்டு வெறுமையாய் நின்று என் முகத்தை உற்று பார்க்கும் உன்னை நான் கண்டு கொள்ளவில்லை என்று நினைக்காதே. உன்னை அன்போடுதான் நான் கவனித்து கொண்டு இருக்கிறேன். உன் இழப்புகளை திரும்பி பார்த்தால் என் மனம் கூட நடுங்கத்தான் செய்கிறது. ஒவ்வொரு முறையும் உன்னை தைரியப்படுத்தி கொண்டு வருகிறேன் என்பதை நினைவுபடுத்திக்கொள். இன்னும் நீ கடந்து போக வேண்டிய தூரம் கொஞ்சம் இருக்கிறது. அதுவரை எல்லையற்ற பொறுமையோடு தீவிர நம்பிக்கையோடு உன் சுமையின் கணம் தெரியாமல் இருப்பதற்காக என் நாமத்தை உச்சரித்தபடி இரு. என் சத்தத்தை உணர்வுள்ள நீ கவனித்து கேட்டு அதன்படி நடந்து கொள். அப்போது உனக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். எதற்காகவும் கவலைப்படாதே குழந்தையே, நான் உன் கூடவே இருக்கிறேன். எது வந்தாலும் நான் உனக்கு அருள் செய்ய காத்திருக்கின்றேன். மனதிற்குள் கஷ்டங்களை வைத்துக்கொண்டு வருந்தாதே. அம்மாவான என்னிடம் மனம் விட்டு வேண்டினால் நிச்சயம் உனக்கு நிம்மதி பிறக்கும். உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம் பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது? முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு. எதை விடாமுயற்சியோடு நீ தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய். பாம்பின் பற்களில் விஷம் இருந்தாலும் பாம்புக்கு அதனால் சிறிதும் தீங்கு இல்லை. அது இறப்பதும் இல்லை. ஆனால் பாம்பு எதையாவது தீண்டினால் தீண்டப்பட்டதற்கு அந்த விஷம் தீங்கு செய்கிறது. அதே போலத்தான் தீய எண்ணம் கொண்டவர்களும். அதனால் கெட்டவர்களோடு சேராதே. செம்பொன்னிற்கும் பித்தளைக்கும் உள்ள வேறுபாட்டை உரைக்கல்லில் உரைப்பதால் தெரிய வரும். அதே போல நல்லவரையும் தீயவரையும் அவரவர்களுடைய செயல்பாடுகளால் அறிந்து கொள்ள முடியும். விவேகமும் வைராக்கியமும் இல்லாமல் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது. வெட்கம், வெறுப்பு, அச்சம் இவை மூன்றும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் அதற்காக எல்லாவற்றிற்கும் பயமும் வெறுப்பும் கொண்டு இருந்தால் நீ உன் லட்சியத்தை அடைவது சிரமம். அதே சமயம் ஆசைகளுக்கு என்றுமே அடிமையாகி விடாதே. அவற்றை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாமல் போகலாம். ஆனாலும் நீ கலங்காதே குழந்தையே. உன் அம்மா நான் உன்னோடு இருப்பேன். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை. ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு நீ சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அந்த சமயம் உன் வாழ்க்கையில் நீ வெறுமையை காண்பாய். நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள். அன்பு தவறு இல்லை. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். உன் பக்தியை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதோ உன்னை ஆசிர்வதிக்க நான் வந்துவிட்டேன் குழந்தையே. நான் உன்னுடையவள் என்பதை நீ எப்போதும் மறந்துவிடாதே. உன்னுடனேயே இருக்கிறேன் என்பதையும் நீ மறந்துவிடாதே. உன் பசியை தணிக்காமல் நான் உண்ண முடியுமா சொல்? எனக்கும் உனக்கும் இடையே உள்ள பந்தம் நிரந்தரமாக இருக்க வேண்டுமானால் நீ என்னை பரிபூரணமாக நம்பு. வேறு மார்க்கமில்லை. இந்த ஒளிவு மறைவு விளையாட்டுக்கள் எல்லாம் என்னிடம் வேண்டாம் குழந்தையே. தைரியமாக இரு. நீ ஜெயிக்கப் போகிறாய். அம்மாவை நம்பு. எதுவும் உன்னை தேடி வராது. நீ எப்படி நடந்து கொள்ள முயற்சி செய்கிறாயோ அப்படித்தான் அனைத்துமே நடக்கும். தயவு செய்து நம்பிக்கையை இழந்து விடாதே. மீண்டும் பெறுவது மிகவும் கடினம். போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. போராடு. தோல்விகள் உன்னை துரத்தினாலும் மீண்டும் மீண்டும் முயல கற்றுக்கொள். எத்தனை முறை தோற்றாலும் ஒரு முறை நீ நிச்சயமாக ஜெயிப்பாய். அது நடக்கப் போகிறது. முதலில் உன்னை முழுவதுமாக நம்பினால் மட்டுமே நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அதை விட்டுவிட்டு அடுத்தவனை குறை கூறுவது தவறு. தான் என்ற கர்வத்தை விட்டுவிடு. ஒன்றை பெறுவதற்கு ஒன்றை இழக்கத்தான் வேண்டும். தவறான பாதையை நோக்கி நீ ஒருபோதும் செல்ல நினைக்காதே. உன்னுடைய சோதனை காலம். அதனால்தான் அது உன்னை வாட்டுகிறது. உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன். நீ நினைத்து கொண்டு இருக்கும் காரியம் விரைவில் கைகூடும் குழந்தையே. மீண்டும் நீ உயரப் போகிறாய். உன்னை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிடமாட்டேன். உன்னை நானே வழி நடத்தி செல்கிறேன். உன்னை கண்டிக்கும் உரிமை எவருக்கும் இங்கு கிடையாது. எனக்கு மட்டும்தான் இருக்கிறது. உன்னை நான் விட்டு விடுவேனா? காத்திரு.
இழந்ததை மீண்டும் நான் உனக்கு தருவேன். ஆனால் இது தெரியாமல் நீ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. நீ ஏன் எல்லாவற்றையும் உன் தலையில் வைத்து கொண்டு இருக்கிறாய்? ஏன் உன் அன்னையான நான் உன் வலிகளை தாங்க மாட்டேனா? நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை. உன் மனவலி, உன் உடம்பில் ஏற்படும் வலி என அனைத்து வலியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியாது, எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அம்மா என கேட்கிறாய். உன் வலியை நான் தாங்க மாட்டேனா? உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலியை ஏற்படுத்துகிறது. உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன்? வலி தாங்காமல் சில நேரம் நீ கதறும்போது என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல. அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது. என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று. நீ துவண்டு போக மாட்டாய். என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய். என்னை தியானிப்பவர்களுக்கும் என்னுடைய பெயரை உச்சரிப்பவர்களுக்கும் எனது பெயரை போற்றி பாடுபவர்களுக்கும் நான் வழி காட்டுவேன். தொடர்ந்து பயணிப்பதற்கான உந்து சக்தியை அவர்களுக்கு நான் வழங்குவேன். உன்னை முழுமையாக பயன்படுத்தி உனக்கு அமைதியும் ஆனந்தமும் கிடைக்க செய்வேன். என்னை நீ எண்ணிய மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன். நன்மைகள் என்பது காற்று போல. நாம் ஒருவருக்கு நன்மை செய்தால் அது நிறைய பேருடைய வாழ்க்கைக்கு விடிவெள்ளியாய் இருக்கும். அது தரும் மன நிம்மதியும் நிறைவும் தான் நிரந்தரம். இதை புரிந்து கொள். நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் தாய் மீனாட்சி நான் இருக்க கவலை எதற்கு உனக்கு?